பிஸ்கெட் சாப்பிட்டு ஏறலாம். நான் வாய்க்கில் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன் அதெல்லாம். ஐயோயோ, எவ்வளோ ஸ்டெப்ஸ்ண்ணா இது? 4500? 6500? 6500 இது? 4500ன்றாங்க யூடியூப்ல. சும்மா சொல்றாங்களா? ஓஹோ, ரைட்டு. பொறுமையாக ஏறும். அப்போ இது இறங்குற பாதை, அது ஏறுற பாதையா? அது இன்னும் டேஞ்சர் ஆகுது. சத்தியமா வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 பேர் போயிட்டாங்க எனக்கு முன்னாடி. 3 பேர் போயிட்டாங்க. தலையை சுத்துதுண்ணா. இப்படி திரும்பி இறங்குண்ணே, இப்படி உக்காஞ்சி இறங்குண்ணே. அது இறங்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உக்காஞ்சி அந்த மாதிரி இறங்குனீங்கன்னா நீங்க பயப்படுவீங்க. அப்படி உக்காஞ்சி சேர்ல உக்காஞ்சி அப்படி இறங்குங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உக்காஞ்சி இறங்குங்க, உக்காஞ்சி இறங்குண்ணே. என்ன வந்துச்சுங்க, இப்போ பிஸ்கெட் எடுத்துனோம்னா டப்பு அது இறங்குற பாதையா, என்னால் முடியல. அது ஏறுற பாதை, அதுக்கு இடபார பாதை, இது படிக்கட்டு, இறங்குற படிக்கட்டு. வாழ்க்கையில் வேற லெவலுக்கு த்ரில்லிங்காக இருக்குது. இருக்கும் அட்வென்ச்சர்னா இந்த மாதிரி இருக்கும்டா. 4500, 6700 இருக்கும். 6700 இருக்குமா? 4500லாம் தப்பு, 6700 இருக்கும். எவ்வளோ தூரம் போகணும் தெரியல. பேக்லாம் எடுத்துன்னு வரக்கூடாதுங்க, கை வீசின்னு வரணும், கை வீசின்னு போகணும், அப்போ ஏற முடியும். 4 பிஸ்கட் இருக்குது, சாப்பிட்டோன்னா ஏறிடுவேன். நண்டாங்களா? அந்த அளவுல தெரியாது ப்ரோ. பேஸ் காட்டுங்க. ஓகே, பார்த்துட்டேன். கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. ஆனால் மேலே போயிட்டு கீழே வந்தால் தான் உண்டு. இவ்வளோ தூரம் வந்தேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தெரில, எனக்கு தெரில. இதுவே சில்னஸ் ஆகுது ப்ரோ. கூட ஆள் வந்தா தெரியாது, ஆள் இல்லைனால அல்லு இல்லை எனக்கு. ஐயோ, கீழே தூக்கி குச்சை போட்டார், பறக விட்டார், மேலே வந்துச்சு கரெக்டாக உட்காந்து இல்லைங்களா, குச்சி தூக்கி போட்டார். யாருன்னா ஏறி வந்து குச்சி போட்டுருந்தா என்ன வருது, அவங்க பயத்துலேயே கீழே வந்துடுவாங்க. சாரி ப்ரோன்றாரு, என்ன பண்ணுறது, தெரியாது தான் போட்டார். எனக்கு தெரிஞ்சு போட்டிருந்தாருன்னா போட்டிருக்க மாட்டார். அல்லு இல்லைங்க, உண்மையாக வேறு லெவலுங்க. ஐயோ, அட்வென்ச்சர்னா அட்வென்ச்சர், அப்படிப்பட்ட அட்வென்ச்சர். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. இதில் பாருங்க, இந்த இடம்லாம் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் பார்த்து வரணும். அடி மாசுரா வினோத்து, நீ இவ்வளோ ஹைட்டு ஏறி வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. இன்னும் இருக்குது, பாதி தூரம் இருக்குது. அப்படியே ஏறிட்டேன்னா அந்த இடம் தான் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை, இடம் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏறி வந்துட்டேங்க ஒரு வழியா. ஐயோ, ஊரோட டாப்பில் நான் தானே இருக்கிறேன் ப்ரோ. அங்கேயே இருங்க ப்ரோ, நான் மேலே வந்துடுறேன், இருங்க ப்ரோ. சத்தியமாக வேறு லெவலில் அட்வென்ச்சருங்க. ஐயோ, அங்கே பாருங்க, ஏறி வந்துட்டேன். எப்படியோ ஒரு வழி, கையெல்லாம் உதிருது. அதாவது கீழே பார்க்காம வந்தோன்னா வந்துடலாம். அந்த பாதை இன்னும் டேஞ்சர் தான். குரங்கெலாம் வந்து ஜிப்பை திறந்து சாப்பிட்ற பொருள்லாம் எடுத்துன்னு போயிடுதான். அந்த பாதை ரொம்ப டேஞ்சரு. இதே அது போயின்னுக்குறாங்க, அதில் இறங்கி ரொம்ப கஷ்டம். ரொம்ப சாமி, போகலாங்களா ஒரு வழியா? சிவபெருமானே, உன்னை பார்க்க வந்துட்டேன் சிவபெருமானே, உன் பக்தன். பாதி தூரம் வீடியோ எடுத்தேன், பாதி தூரம் கை பிடிக்கலன்னா அந்த மலையாண்டு வந்தேன் கரெக்டு. பாதி தூரம் வீடியோ எடுத்தேன், பாதி தூரம் வீடியோ எடுக்க முடியல.
குடிமானம் இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா? அடா அடா அடா, என்ன அற்புதமாக இருக்குது. அவர் ஓய்னுக்கிறாங்க பாருங்க, சிவனை கும்பிட்டு. அது போகிறாங்க பார்த்தீங்களா, ஜூமிங் அவ்வளோதான் ஆகுது. அங்கே இருக்கிறாரு பாருங்க சிவன், கரெக்டாக அங்கே இருக்காரு. அந்த இடத்துல தான் ஒன்றும் எத்தனை மலைடா அதோ இது பாருங்க வழி, அது தெரிஞ்சுங்களா வழி. குச்சி எடுத்துக்க சொன்னார், குச்சியே கிடைக்கல. இது எடுத்துப்போம் குச்சியா, ஏன்னா குரங்கு இருக்கும் மேலே. என் வாழ்க்கையில் வெற்றிகரமாக பருவத மலை ஏறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. மைக்கு ஒர்க் ஆகுறீங்களா? சார்ஜ் 30% இருக்குங்க. வெற்றிகரமாக ஏறிட்டேன். இதுதான் பாதை. அதாவது அந்த பாதையில் வரணுமா, அது இன்னும் டேஞ்சராக இருக்குமா. இந்த பாதையில் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. ஓ, இன்னும் போகணுமா? ரைட்ரா. தவறு வந்தோன்னா முங்கி போச்சுடா சோழி. அப்படியேங்க அப்பா, உலகத்தோட டாப்பில் இருக்கிறேன்டா வினோத்து. சிவனை பார்த்துட்டுனா போதும். அந்த காலத்தில் கடப்பாறை வந்து ஊனி ஊனி எப்படி வந்துக்கிறாங்க பாருங்க, அதை போயினுக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ பேர் போயினுக்கிறாங்க, தெரியுதுல்ல? அவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க, வராங்க போகிறாங்க. பருவத மலை வந்தாச்சு. இன்னும் நடக்குதா? ரைட்டா. என்னடா இதுக்கப்புறம் பாதையை காணோம். கீழே போய் போகணுமா? ஆஹா, அதுவும் இதுவா? ரைட்டா, தெரியாத போச்சாடாடி. நான் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கா? இது வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு, அதுவும் வியூ பாயிண்ட். சரியாக தான் போச்சு. சிவபெருமான் திடா இருப்பாங்க. எப்பட்றா அந்த காலத்தில் பில்டிங் கட்டியிருப்பீங்க? களிமண், சேரு, சாரி சிமெண்ட்லாம் எடுத்துன்னு இதோட முடிஞ்சிடும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் தான் டேஞ்சர் இருக்குதா? ஆக்சிஜன் லெவல் இது இந்த மலையில் தான் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா, இருக்கிறதுலே உயிர் போகிற பயம் காட்டுற ஒரே இடம் அந்த இடம் தான். இதை ஏறிச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் ஏறி இறங்கிடலாம். மறுபடியும் இறங்குது. இப்போ தான் ஏறி வந்தேன், இப்போ மறுபடியும் கீழே போகிறேன். வீடு வேறு மைக் கேட்குது, கேட்கலையான்னு தெரில. இந்த இடம் நாங்கள் தொட்டியா, தண்ணி தொட்டியா, கிணறா? இதுதான் இது உள்ள சாமி ஏதோ இருக்குங்க, கோகா மாதிரி. இதான் இந்த கெடப்பார பாதா கீழே கீழே வருதா மேலே? இல்லை இல்லை, இது கீழே இருந்து தானே மேலே வருது. சரி, இதோ பாதா இல்லைண்ணா வரது இதுல வந்தீங்க. ஓய்யோ, நான் அதில் ஒன்றும் தெரியாது. அது நல்லா இருக்கு. நான் சொல்லுங்க வந்துட்டேன். நான் கொஞ்சம் தூரம் பயம் மட்டும். இல்லை இல்லை, என் கூட வந்தவங்க 3 பேர் ஏறிட்டாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், தெரில யாருக்கு எந்த பார்த்து போகணுன்னு யாருன்னு தெரியுமா? ஆ எரிதா? ஆ அப்புறம் திரும்பினாதான் கேப்.
ஒரு ஒரு பாதை ஒரு ஒரு மொழி. இது கடப்பாறையா? நான் கடப்பாறையிலேருந்து வந்துனுக்கிறேன்.